Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக எஸ்எம்சி யூஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணி எங்கே பை இருக்குது எங்கே செல் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி நம்ம இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா அதுதான் பெஸ்ட்டு. அதான் ப்ராஃபிட் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பயப்படணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டு வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. இதில் நம்ம ஒரு சப்ளை கொடுத்துருந்தோம். இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு கீழே இருக்கக்கூடிய அன்மெட்டிகேட்டட் டிமாண்ட் இங்கே இருக்கக்கூடிய அன்மெட்டிகேட் டிமாண்ட் அப்படி இல்லைனா இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த லோ இது ஹண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் என்ன பண்ணால் இங்கே மிட்டிகேட் பண்ண உடனே நம்ம 5 மினிட்டுக்கு போயிட்டு கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே ஹண்ட்டு கீழே சோச் கொடுத்துருந்தோம். இந்த கன்ஃபர்மேஷன் எடுத்திருந்தோம். இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல் பண்ணியிருந்தோம். அப்புறம் கீழே இருக்கக்கூடிய இந்த லோ எடுத்ததுனால நம்ம அகெயின் 15 மினிட்ஸுக்கு போயிட்டு இது ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் பண்ணி நம்ம இந்த சப்ளைலேருந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல் எடுத்திருந்தோம். மார்க்கெட் என்ன பண்ணியிருந்தான், நைட்டு மார்க்கெட் இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கெட் கீழே போயிட்டான். எங்கே நம்ம 5 மினிட்டுக்கு போவோம். 5 மினிட்டில் எதுக்காக இந்த இடத்துல வந்திருக்கோம் அப்படின்றத ஒன்ஸ் இப்படி ஒரு லைன் போட்டு பார்க்கலாம். இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே போயிருக்கான். அப்போது இந்த சப்ளைன்றது எந்த மாதிரி சப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்ட்ரக்சர். அப்போது ஸ்டில் எக்ஸ்ட்ரீம் சப்ளைக்கு இன்னும் மார்க்கெட் வரல. அப்போது இதில் என்ன சொல்கிறோன்னா எக்ஸ்ட்ரீம் சப்ளைக்கு வந்துடுவான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இப்படி இந்த சப்ளைக்கு வந்தால் இதிலேருந்து மிட்டிகேட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே போக சான்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டில் நாங்கள் இந்த சப்ளையில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு என்ன இருக்குன்னா இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஸோ மார்க்கெட் இது கவுண்டர் அப்படின்றனால இங்கேருந்து நமக்கு செல்லாகவும் சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் மூமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்றத பார்க்குறோம். மூமெண்ட் இருக்குது. ஸோ அதனால் இதில் போயிட்டு ஒரு 2 கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக செல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை தான் நமக்கு வேலிட். அப்படி இதில் செல் பண்ணிட்டோம் அப்படின்னா 15 மினிட்ஸ் 5 மினிட் 1 மினிட்டில் நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ ஜோன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, 15 மினிட்ஸில் இங்கே இந்த டிமாண்ட் வரைக்கும் மட்டும் டிபி செட் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ 1 மினிட்டில் நம்ம என்ட்ரி எடுத்து இங்கேருந்து நம்ம இதை ஹோல்டு பண்ணி இங்கே டிபி செட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு டிபி ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படி இன்கேஸ் மார்க்கெட் சப்ளை 2 சப்ளைக்கு வராமல் இங்கே கீழே போயிட்டான் அப்படின்னா ட்ரேடை ஸ்டாப் பண்ணிவிட்டு டிமாண்டில் இருந்து பை ஏதாவது கொடுக்குதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லோ இருக்குது. இந்த லோவிலேருந்து மார்க்கெட் பை ஆகிறதுக்கு இந்த லோ ஹண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் பை ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த லோ ஹண்ட் ஆகும் அப்போது. ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரீவியஸாகவே முன்னாடி இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து எக்ஸிட் ஆகிறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இதுதான் மூமெண்ட். ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா இங்கே 4 ஹவரில் சோச் பண்ணியிருந்தான். சப்ளை நமக்கு மிட்டிகேட் பண்ணி சப்ளை ஒர்க் ஆகலை. ஸோ நமக்கு சப்ளையில் எந்த ஒரு என்ட்ரியும் இல்லை. ஓகேங்களா? இங்கே சோச் பண்ணியிருந்தான். ஸோ இந்த சோச்சுக்கு இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட் என்ன பண்ணுறான், இந்த டிமாண்டுக்கு முன்னாடி ஒரு டிமாண்ட் இருக்குது, இதுலேருந்து பை ஆகிறான். சரி, அப்போது இதில் நமக்கு என்ன பண்ணிகிட்ருக்கான், 4 ஹவர் டிமாண்ட் 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் பண்ணுறான். 5 மினிட் போகிறோம். 5 மினிட்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் அப்படின்றது எங்கே இருக்குன்னா இதுதான் கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இது நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பை பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு இருக்கிற டிமாண்டே நமக்கு வேலிட் இல்லை. ஓகேங்களா? இந்த டிமாண்டே வேலிட் இல்லை. கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த டிமாண்ட் வரல. அப்போ இது ஃபெயில் ஆகவும் சான்ஸ் இருக்குது. இந்த டிமாண்டும் வேலிட் இல்லை தான், இதுவும் ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ரெண்டுத்துலேயும் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா, ஸ்ட்ராங்கஸ்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஒய் நம்ம மேலேருந்து சப்ளைலேருந்து செல் கொடுத்துருந்தோம். பட் சப்ளைக்கு வரல. மார்க்கெட் சப்ளைக்கு வராமல் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வராமல் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணிட்டான், கீழே போயிட்டான். இப்போ எகைன் மார்க்கெட் மேலே வந்துட்டுருக்கான். ஓகேங்களா? ட்ரெண்ட் என்ன, பை ட்ரெண்டில் இருக்குது. சப்ளை மிட்டிகேட் பண்ணிடுச்சு. பட் ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது
இந்த டிமாண்டில் இருந்து நம்ம பை வந்து பண்ண போகிறோம். இதுதான் வந்து நம்மளோட பிளான். ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கு வந்தால் பை வந்து பண்ண போகிறோம். ரீஃபைன்மெண்ட் வரைக்குமே நம்ம பை வந்து பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹை வரைக்கும் பை வந்து பண்ணலாம். மார்க்கெட் வந்தால் பை வந்து பண்ண போகிறோம். அப்படி கீழே டிமாண்டுக்கு வராமல் மேலே இருக்கக்கூடிய நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருந்த இந்த சப்ளைக்கு மார்க்கெட் போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணுறது பெட்டர். அப்படி மார்க்கெட் வரான் அப்படின்னா இதை ஃபெயில் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். மோஸ்ட்லி இதை ஃபெயில் பண்ணுறதுக்கு இருக்கும். ஓகேங்களா? அதனால் டிமாண்டுக்கு வந்தால் பை வந்து பண்ண போகிறோம். இந்த டிமாண்டுக்கு வந்தால் பை வந்து பண்ண போகிறோம். இதான் வந்து பிளான். அடுத்தது AUD/USDல இந்த சப்ளையில் செல் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இது ஃபெயில் ஆச்சுன்னா மேலே ஒரு சப்ளை இருக்குது. இங்கே வந்து லோ டைம் ஃபிலிம் சப்ளை இருக்குது. இதுலேருந்து செல் ஆகும்னு கொடுத்துருந்தோம். இங்கேருந்து மார்க்கெட் இப்போ செல் ஆகிட்டு இருக்கான். மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டான். ரீஃபைன்மெண்ட் வந்து பிரேக் பண்ணிட்டான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரீஃபைன்மெண்ட் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ அந்த ரீஃபைன்மெண்ட் பிரேக்கு, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். மேலே வந்து ஹண்ட் பண்ணி கீழே சோச், அடுத்தது ஒரு BOS வந்து கொடுத்துருக்கான். ஸோ இதில் இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து நமக்கு செல் வந்து இருக்குது. ஸோ இதில் நம்ம எகைன் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகேங்களா? எகைன் கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் செல் வந்து ட்ரை பண்ணணும். ஓகே, மார்க்கெட் வந்து அதே ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இதிலேருந்து மார்க்கெட் கீழே போயிருக்கான். நல்லா பாருங்கள், இங்கே ஒரு சப்ளைலேருந்து மார்க்கெட் கீழே போயிருக்கான். மேபி இந்த சப்ளைலே கண்ட்ரோல் எடுத்துருக்கலாம். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே இருக்கக்கூடிய சப்ளைவை எடுத்துக்கலாம். இதில் மிட்டிகேட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, இந்த சப்ளைவை எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் இதை தான் வந்து நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? இதை வந்து எடுக்கணும். பட் ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். அப்போது 5 மினிட் போகிறோம். 5 மினிட்டில் பார்க்கும்போது நமக்கு எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. ஓகேங்களா? இப்போ 15 மினிட்ஸில் இதை நம்ம ஃபுல்லாக எடுக்கும்போது 5 மினிட் போகும்போது நமக்கு ரீஃபைன்மெண்ட் இருக்குது. ஆனால் நம்ம இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம இப்படி தனியாக எடுக்கும்போது நமக்கு 5 மினிட்டில் ரீஃபைன்மெண்ட் இல்லை. ஓகேங்களா? ரீஃபைன்மெண்ட் இல்லாமல் இருக்குது. ஸோ டோட்டலி ரீஃபைன்மெண்ட் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு மார்க்கெட் வந்தால் 15 மினிட்ஸில் வந்தால் 5 மினிட்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் நமக்கு டஃப் ஆகிடும். ஓகேங்களா? அதனால் இதை ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். ஃபுல்லாக எடுத்துகிட்டு 5 மினிட் போகிறோம். ஸோ இதில் மார்க்கெட் வந்தால் 1 மினிட்டில் கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம். அகைன் 15 மினிட்ஸ் போவோம். இதை தூக்கிட்டு இப்போது இந்த சப்ளைவை எடுத்துக்கங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்தால் 1 மினிட்டில் கன்ஃபர்மேஷன். ரைட்டா? அண்டர்ஸ்டாண்டா? ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இந்த சப்ளைக்கு வந்தால் 1 மினிட்டில் கன்ஃபர்மேஷன். இந்த சப்ளைக்கு வந்தால் 5 மினிட் போகணும். 5 மினிட்டில் சூப்பரான ரீஃபைன்மெண்ட் இருக்குது. ஸோ நல்ல ரீஃபைன்மெண்ட் இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம 1 மினிட்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து பண்ண போகிறோம். கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். இந்த சப்ளைக்கு வந்தாலே 1 மினிட் போங்க. ஆனால் இந்த சப்ளைக்கு வந்தால் 5 மினிட் போகணும். ரீஃபைன்மெண்ட் மிட்டிகேட் பண்ணால் 1 மினிட் போகணும். ஓகேங்களா? மார்க்கெட் மேலே தான் வந்துட்டுருக்கான். செல் அப்படி இந்த இடத்துல மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துல ட்ரேடு கொடுக்க சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் என்ட்ரி வந்து போட்டுட்டா இங்கே இருக்கக்கூடிய டெய்லியோட டிமாண்ட், இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து இதில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இது USDHF 1 ஹவரில் ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். ஸோ 1 ஹவர் 5 மினிட் போயிட்டோம். 5 மினிட்டில் நோ ரீஃபைன்மெண்ட். ஸோ இதில் நமக்கு எஸ்டர்டே மார்க்கெட்லேயே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய இதில் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்து இங்கேயும் மிட்டிகேட் பண்ணி போயிருந்தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? நம்ம இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் கிட்ட வந்துட்டு இவ்வளோ தூரம் போயிட்டான். ஓகேங்களா? அதனால் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் மேலே போயிடுவான். ஓகேங்களா? நமக்கு ஆக்சுவலான என்ட்ரி எங்கே இருக்குன்னா, இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் இருந்தால் ஆக்சுவலான என்ட்ரியே வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்ம இங்கேருந்து ஒரு பை வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த சப்ளைக்கு வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம செல் வந்து பெரிய செல் வந்து இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய செல் நமக்கு ப்ரீவியஸ் லோ இல்லைனா இந்த லோ வரைக்கும் கூட போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு தான் வெயிட்டிங். மார்க்கெட் வரட்டும். ஸோ இது வந்து டெய்லியில் பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இங்கே டிமாண்டில் இருந்து பை இருக்குது. மார்க்கெட் இன்னும் வரல, வருவான். வெயிட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சப்ளை, ரீஃபைன்மெண்ட், இன்டியூஸ்மெண்ட், ரீஃபைன்மெண்ட், 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணுறான். 15 மினிட்ஸ் போகிறோம்.
15 மினிட்ஸில் போயிட்டு சப்ளைஸ் வந்து இப்போ எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ மேலே நமக்கு பிஓஎஸ் இது சோர்ஜ். இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ண சொல்லியிருந்தோம். இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ண சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இந்த சப்ளைக்கு வரோம், 5 மினிட் போகிறோம். 5 மினிட்டில் மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கானா? இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். ஆனால் இந்த ஹை ஹண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ரைட்டா? இந்த ஹை நமக்கு ஹண்ட் ஆக சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்படி இதில் இந்த கன்ஃபர்மேஷனுக்கு நமக்கு செல் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் செல். ஓகேங்களா? இங்கே நமக்கு எந்த ஒரு ஆர்டரும் இல்லை. ஓகேங்களா? இந்த இடத்துலேருந்து நம்ம செல் பண்ணணும். ஆனால் எனக்கு வந்து இதில் ஒப்பீனியன் இல்லை, எனக்கு ஹோப் இல்லை. இது ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது. மார்க்கெட் அப்படியே மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால இந்த என்ட்ரியை நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? இல்லைனா 1 மினிட்ல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ நியூயார்க் மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டான், சோச் வந்து கொடுத்துருக்கான். ஸோ இதில் வந்து செல் போகணும் அப்படின்னா இதில் வந்து செல் போகலாம். பட் எனக்கு வந்து ஹோப் இல்லை, மார்க்கெட் மேலே போக சான்ஸ் இருக்குது. ஓகே, இந்த என்ட்ரி ஒர்த்தபிள் என்ட்ரி அப்படின்னா லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு என்ட்ரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, 1 மினிட்ல இந்த என்ட்ரி வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பக்கத்தில் வந்துட்டான். ஸோ எனக்கு வந்து டோட்டலாக ஹோப் இல்லை, இருந்தாலும் நல்ல என்ட்ரின்றனால ட்ரை பண்ணுவோம். யூஎஸ்டி கேட். ஓகே, 7 யூஸ் பண்ணுறோம். ப்ராஃபிட் லெவல் ஓகே. ஸோ இதில் ஆல்ரெடி மிட்டிகேட் பண்ணிட்டான். ஓகே, நம்மளோட ஆர்டர் வந்து இங்கே விழுந்துருச்சு. கரெக்டாக செல் பண்ணும்போது இங்கே விழுந்துருச்சு. எஸ்எல் நான் இங்கே வச்சிட்டேன். ஓகே, லாஸ் ஆனால் ஆகிட்டு போகுது. ஓகே, ஸ்ப்ரெட் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கிட்டத்தட்ட நமக்கு இங்கே எஸ்எல் வந்து இங்கே வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ $15 லாஸ், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண என்ட்ரி வந்து ஓகே தான், பட் இது மேலே போக தான் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ மேலே போகலாம், அதனால் நம்ம இதை அவாய்ட் பண்ணுறதே பெட்டர் தான். ஓகேங்களா? ஆனால் இந்த சப்ளை இது நல்ல சப்ளை அப்படின்றனால தான் மார்க்கெட் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இவ்வளோ ஒரு பெரிய மூவ் வந்து கொடுத்துருக்கான். ஸோ மார்க்கெட் இந்த விக்கில் இருந்தால் வந்து கீழே வந்து போவான். ஓகேங்களா? சரி, இங்கே இருக்கக்கூடிய
லோ வந்து ஹிட் பண்ணாலும் ஹிட் ஆகும். ஸோ ஓவர் ஸ்ப்ரெட்டு. ஸோ அதனால் நம்ம $15 வந்து எக்ஸிட் ஆகிடுச்சு. நோ ப்ராப்ளம். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து ஈரோ ஏயுடியில் ஒரு என்ட்ரி வந்து போட்டிருந்தோம். அது வந்து லாஸ் ஆகிருந்தது. லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ அது வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? சரி. ஸோ இப்போ என்ன பிளான்? மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வந்தால் ஒர்க் ஆகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இது சோர்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட். ஸோ 15 மினிட்ஸ் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். இந்த டிமாண்ட் பிரேக் பண்ணியிருக்கான். நம்ம இந்த டிமாண்டில் என்ட்ரி போகலை. இந்த டிமாண்டில் எந்த ஒரு என்ட்ரியும் போகலை. இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து நமக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. இந்த டிமாண்ட்லேருந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து நமக்கு பை வந்துருக்கு. மார்க்கெட் வந்துட்டுருக்கான். வந்ததுக்கப்புறம் நம்ம பை வந்து பண்ணலாம். எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். இது ஃபெயில் ஆக தான் சான்ஸ் வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம சின்னதாக ஒரு என்ட்ரி வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி வந்து போட்டிருந்தேன். ஸோ இது ஃபெயில் ஆக தான் சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே ஃபெயில் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ஒர்க் ஆகிறதுக்கு இந்த சப்ளை இருக்குது. இந்த சப்ளைக்கு வருவான், வந்துட்டு செல் ஆவான். ஓகேங்களா? அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இதில் நமக்கு எவ்வளோ லாஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா $50 வந்து லாஸ். ஓகேங்களா? ஸோ $53 வந்து லாஸ். ஓகே, நோ ப்ராப்ளம், கவர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மிட்டிகேட் பண்ணிட்டான். கன்ஃபர்மேஷன் வந்து 15 மினிட்ஸில் கொடுத்துட்டான். இந்த சப்ளைலேருந்து செல் பண்ண சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து இந்த சப்ளைக்கு வராமல் கீழே வந்து போயிட்டான். ஓகேங்களா? ஸோ இப்போது மறுபடியும் மார்க்கெட் கீழே இருந்து மேலே வந்துட்டுருக்கான். ஸோ இது ஃபெயில் பண்ணலாம். அதனால் இந்த சப்ளையில் 0.25 மட்டும் யூஸ் பண்ணலாம். 0.25 யூஸ் பண்ணிவிட்டு இதில் எகெயின் கன்ஃபர்மேஷன் பார்த்து 0.25 வந்து யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து பிளான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இதில் மிட்டிகேட் பண்ணிட்டு 5 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான். 5 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால இந்த சப்ளையில் செல்லு, இந்த சப்ளையில் செல்லுன்னு சொல்லியிருந்தோம். கிட்ட வந்துட்டு நைட் அப்படியே கீழே விழுந்துட்டான். ஓகேங்களா? சரி, இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே வர ட்ரை பண்ணுவான். இங்கே வர்றதுக்கு ட்ரை பண்ணுவான். டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் பை பண்ணுவான். அதனால் இப்போ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி வந்து எடுத்துருந்தோம். பட் மிட்டிகேட் ஆகலை. ஸ்டில் இந்த 2 சப்ளைவும் வேலிட் தான். ஓகேங்களா? மார்க்கெட் வந்தால் சப்ளைலேருந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். இதுதான் வந்து பிளான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இங்கேருந்து கண்ட்ரோல் எடுத்திருக்கு. அதனால் இந்த சப்ளைவும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, என்ன பண்ணிகிட்ருக்கான்றதை வந்து பார்த்துருவோம். இப்போ ஜஸ்ட் என்ட்ரி போயிருந்தது. இங்கே சுற்றிட்டுருக்கான். ஸோ நமக்கு மேலே போக சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம இதை விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் கன்ஃபர்மேஷன் அப்படின்னா இதுதான் வந்து என்ட்ரி. இப்போ இன்கேஸ் நம்ம வந்து இதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுற டைமில் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருந்தால் நமக்கு இப்போது இந்த என்ட்ரி அவைலபிளாக இருந்திருக்கும். ஓகேங்களா? இதை பிரேக் ஈவன் பண்ணிவிட்டு நான் விட்டுருப்பேன். ஓகே, மேலே போட்டோ மேலே போறியோ கீழே போறியோ அப்படின்ட்டு நம்ம விட்டுருக்கலாம். ஸோ இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கரெக்டாக நான் என்ட்ரி கிளிக் பண்ணும்போது மார்க்கெட் கீழே வந்துருச்சு. இன்னும் கூட கீழே தான் இப்படி வந்திருந்தது. ஓகேங்களா? மார்க்கெட் இந்த மாதிரி கீழே வந்துருச்சு. ஸோ என்ட்ரி இங்கே ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. இது டோட்டலி ரிஸ்க்கு. நான் இங்கே வைக்கும்போது என்னோடய எஸ்எல் நான் இங்கே தான் வச்சாகணும். அப்படி இங்கே வச்சேன்னா எனக்கு ரொம்ப பெரிய ரிஸ்க்காக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ ரிஸ்க்கை வந்து ஹேண்டில் பண்ணியாச்சு. $15 வந்து எஸ்எல். ஸோ அது நோ ப்ராப்ளம், அதெல்லாம் ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மூமெண்ட். சரி, ஓகே, மேலே இருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இதிலேருந்து கூட கீழே வரலாம். ஓகேங்களா? நல்லா மிட்டிகேஷன் இருக்குது. பார்க்கலாம் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் என்ன அப்படின்றத பார்த்து பை அண்ட் செல் வந்து பண்ணலாம். சரி, ஓகே, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு.
நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ நான் இந்த வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு, நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் வந்து பண்ணுங்கள். அப்புறமா உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ப்ராஃபிட் பண்ணுறதுலாம் ரொம்ப 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 ஈஸி தான். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ப்ராஃபிட் வந்து பண்ணணும். ஓகேங்களா? பொறுமையாக இருக்கணும் எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.